திருவருளையும் குருவர்களையும் வந்தித்துக் கொண்டு எங்களுடைய மூத்த சைவ புலவர்களுடைய ஆசிகளையும் வேண்டிக் கொண்டு இன்றைக்கு இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற பெரியோர்கள், சைவ ஆர்வலர்கள், சைவ அபிமானிகள் மற்றும் விரிவுரையாற்ற இருக்கின்ற சைவ புலவர் சங்கத்தின் தலைவர் சைவ புலவர் சி.க. கமலநாதன் அவர்கள், மேலும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ரவீந்திரன் மற்றும் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் தேவார பாராயணத்துடன் இந்த நிகழ்வை ஆரம்பிப்போம். சிற்றம்பலம். மற்றுப்பதெனக்கென்று நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேனி பிற பாததன்மை வந்தெய்தினேன். கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரி பாண்டி கொடுமுடி நத்தவா உன்னை நான் மறக்கினும் சொல்லுண்ணா நமச்சிவாயவே. ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாயுணர்வுமாகி தோன்றிய பொருளும் ஆகி பேதியாயகமாகி பெண்ணுமாயானுமாகி போதியாய் நிற்கும் தில்லை பொது நடம் போற்றி போற்றி. நம பார்வதிவதியே ஹர மகாதேவா. நம பார்வதிவதியே ஹர மகாதேவா. நம பார்வதிவதியே ஹர மகாதேவா. நாடுடைய சிவனே போற்றி, போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. சிற்றம்பலம். சிற்றம்பலம். நன்றி நன்றி. தேவார பாராயணத்தை வழங்கிய கமலா ரவீந்திரன் அம்மையாருக்கு சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று திருவாசகத்தின் முதலாவது பதிகமாகிய சிவபுராணம் தொடர்பான விரிவுரையை சைவப்புலவர் சங்கத்தின் தலைவர் சைவப்புலவர் சி.க. கமல்நாதன் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். இந்த 51 பதிகங்களிலே சிவபுராணம் முதலாவதாக வைத்து எண்ணப்படுகின்றது. இந்த சிவபுராணம் கலிவெண்பா என்ற பாவினத்தை சேர்ந்ததாக இருக்கின்றது. ஒரு நீண்ட வெண்பா வகைக்கான கலிவெண்பா வகையில் அமைந்த பாவினமாக இருக்கின்றது. திருவாசகம் முழுவதும் பலவிதமான எல்லா விதமான பா வகைகளை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, அகவற்பா, இன்னும் அரசியல் நெடில் கடிலடி ஆசிரிய வெண்பா, அப்படி எல்லாம் எல்லா விதமான பாவினங்களையும் இந்த திருவாசகத்திலே அறியக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு இந்த சிவபுராணம் கலிவெண்பா வகையிலான பாவினமாக இருக்கின்றது. இந்த சிவபுராணம் தொடர்பான விரிவுரையை வழங்குவதற்கு இருக்கின்ற சைவப்புலவர் சி.க. கமலநாதன் ஐயா அவர்களை விரிவுரையாற்ற வருமாறு அன்போடும் பணிவோடும் அழைக்கின்றேன். வணக்கம். எல்லாம் வல்ல விநாயக பெருமானை முதற்கண் பிரார்த்தனை பண்ணி தடைகளை நீக்கி முன்னின்று சித்தி கணபதி சர்வ சித்திகளையும் தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, சிதம்பரத்திலே இருந்து திருநடனம் புரிகின்ற நடராஜ பெருமானையும் சிவகாமி அம்பிகையினுடைய திருப்பாதங்களையும் தலைமை சூட்டி பணிந்து, அடியேனுடைய குலதெய்வம் குருநாத சுவாமிகளையும் ஆத்மீக குருவள்ளல் அருக்கவி விநாசித்தம்பி புலவரையா அவர்களையும் இந்த திருவாசகத்தை அருளிய மாணிக்கவா சுவாமிகளுடைய திருப்பொன்னடிகளையும் மனதிலே பிரார்த்தனை பண்ணி அன்னை கலவாணி நாவிலே நின்று திருவருள் புரிய வேண்டும் என்று வேண்டி பிரார்த்தனை பண்ணி எமது சைவ புலவர் சங்கத்தை வழிநடத்திய முன்னோர்களுடைய பாதங்கள் பணிந்து சிறப்பாக இந்த திருவாசக விரிவுரையை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்தினுடைய உபதேர்வு செயலாளர் சைவப்புலவர் ஆனந்தி ஏரட்னம் அவர்களே, சிறந்த தொழில்நுட்ப உதவிகளை வழங்கி
இந்த விரிவுரைகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒழுங்கமைப்புகளை செய்து கொண்டிருக்கின்ற திருமதி கமலா ரவீந்திரன் அவர்களே, இந்த வகுப்புக்கு வருகை தந்திருக்கின்ற சைவ பெரும் உள்ளங்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பிள்ளைகளே, எல்லோருக்கும் இந்த நேர வணக்கங்களை பக்திபூர்வமாக தெரிவித்துக் கொள்வதிலே அடியேன் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். எம்பிரானுடைய திருவருளோடு இன்று 2வது தினம் நாங்கள் இந்த விரிவுரையை பார்க்க இருக்கின்றோம். நாங்கள் இந்த விரிவுரையிலே நாங்கள் அவதானிக்க வேண்டிய மிக முக்கியமான சில விடயங்களை நாங்கள் நேற்றைய தினம், அதாவது ஒரு விரிவுரை நடைபெறுகிற போது அதை எப்படி நாங்கள் பார்க்க வேண்டும் என்ற முறைமைகளை நேற்றைய தினம் நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். அதாவது இந்த திருவாசகத்தை பற்றிய சில முக்கியமான அந்த குருவினுடைய ஒரு நூலை படிக்கின்ற போது அந்த குருவினுடைய வரலாறுகளை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டு மாணிக்கவா சுவாமியுடைய வரலாறுகளை பார்த்திருந்தோம். தொடர்ந்து இந்த திருவாசக நூலினுடைய அமைப்பு பற்றி குறிப்பிட்டிருந்தோம். அந்த அமைப்பை அது நிறைய இருக்கின்றது. ஆனால் முக்கியமான அமைப்புகளை கூறி அந்த நூலிலே அமைகின்ற 51 பகுதிகளை பற்றியும் நாங்கள் மிக முக்கியமாக குறிப்பிட்டு நேற்றைய தினம் மங்களகரமான இந்த திருவாசகத்தை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். இந்த திருவாசகத்திற்கு நீங்கள் பார்த்தால் தெரியும், பல்வேறு சிறப்புகள் இருக்கின்றன. பொதுவாக இந்த நூலினுடைய அமைப்பு என்று குறிப்பிடுகிற அதே நேரம் இந்த நூலினுடைய சிறப்புகளையும் நாங்கள் உற்று நோக்க வேண்டும். இந்த நூலை பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு கோணங்களிலே இதை சிறப்பித்து கூறியிருக்கிறார்கள். ஒரு வகையிலே நாங்கள் மிக முக்கியமாக குறிப்பிடுவதென்றால், இந்த நூல் திருவாசகம் 8ஆம் திருமுறையிலே 12 திருமுறைகளிலே 8ஆம் திருமுறையிலே அமைந்திருக்கின்ற ஒரு மகோன்னதத்தை பார்க்கிறோம். எங்களுடைய சைவ சமய மரபிலே சாந்த மந்திரங்கள் 11 கூறப்படுகிறது. 12வது மகாமந்திரமாக திருவைந்தெழுத்து கூறப்படுகிறது. இந்த சாந்த மந்திரங்கள் 11லே 8வது மந்திரமாக அமைந்திருக்கின்ற பெருமைக்குரியது இந்த திருவாசகம். தீட்சை கேட்டவர்களுக்கு அந்த மந்திரம் தெரியும். ஓம் ஈசானமோ, ஓம் தத்புருஷானமோ, ஓம் அகோராயனமோ, ஓம் வாமதேவானமோ, ஓம் சத்யோஜாதானமோ, ஓம் கிருதேனமோ, சிரசேனமோ, சிகாய நமக. இந்த சிகாய மந்திரமாக விளங்குவது பெருமைக்குரியது இந்த திருவாசகம். சிகாய மந்திரம் என்றால் எங்களுடைய உச்சி, அதான் நான் இந்த ஒரு கைலாய சிகரம் போன்ற தன்மையிலே நாங்கள் திருவாசகத்தை பார்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தேன். ஆகவே இந்த சாந்த மந்திரங்கள் 11லே சிகாய மந்திரம் என்ற சிறப்பிற்குரிய ஒன்றாக விளங்குகின்ற பெருமைக்குரியது இந்த திருவாசகம். ஆகவே எங்களுடைய சிரசு அல்ல, சிரசுக்கு மேலே சிகாய உச்சி சிகாய நிலையிலே இது இருக்கிறது. அதனாலே இந்த திருவாசகம் இந்த 12 திருமுறைகளுக்குள்ளே ஒரு மகோன்னதமாக கருதப்படுகிறது. அதே நேரம் மகாமந்திரமாகிய திருவைந்தெழுத்தை முன்னுக்கு கொண்டு ஆரம்பிக்கின்ற வகையிலே அது இன்னொரு மகோன்னத சிறப்பை இந்த திருவாசகம் பெற்றுக்கொள்கின்ற ஒரு தனித்துவத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அடுத்த நிலையிலே இந்த திருவாசகத்தினுடைய சிறப்புகளை பற்றி பலர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அருள்வாதவூரர் சொல் அம்பலவர் தாமெழுதும் திருவாசகத்தை தெளிந்தால் தருவாம் பவகதியும் நீங்கி பரமரருளாலே சிவகதியும் உண்டாம் சிவம் என்று குறிப்பிட்டார்கள். இந்த திருவாசகத்தை சிறப்பித்து அருள்வாத ஊரர் சொல் அம்பலவர் தாமெழுதும். திருவாத ஊரடிகள் பாடப்பாட ஏடும் எழுத்தாணியும் கொண்டு தில்லை சிற்றம்பலவன் அம்பலத்திலே கனகசபையிலே ஆடுகின்ற நடராஜ பெருமான் இந்த உலகத்தை இயக்குவதற்காக பூமியினுடைய மத்திய ரேகையிலே, நடராஜ இப்போது
நாசார் விஞ்ஞானிகள் மற்றவர்கள் எல்லாம் ஆய்வு செய்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். நடராஜ பெருமான் பெருவிரலை ஊண்டி நடனமாடுகிற அந்த இடம்தான் பூமியின் மத்திய ரேகை என்று. ஆனா இன்றைக்கு இந்த ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் ஆய்வு செய்து கண்டுபிடிப்பதற்கு முன்பு, எவ்வளவோ காலங்களுக்கு முன்பு, அந்த நடராஜ பெருமான் அங்கே திருநடனம் புரிந்தார். மத்திய ரேகையிலே அவர் மிதித்து திருநடனம் ஆடுகிற போது உலகத்தை ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே இயக்குகின்ற பெரும் தத்துவங்கள் எல்லாம் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அதை சொல்ல சொல்ல அது நீடித்துக் கொண்டே போகும். அதான் அருள்வாத ஊரர் சொல் அம்பலவர் தாம் எழுதும். அப்ப ஏடும் எழுத்தாணியும் கொண்டு அவர் எழுதும் திருவாசகத்தை தெளிந்தால், இந்த திருவாசகம் ஒரு நூலினுடைய, நான் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை சொல்ல வேண்டும், நேற்று சொல்லவில்லை. இந்த நூலுக்கு பேர் திருவாசகம். இப்ப நாங்க பார்க்கிறோம் தேவாரம், அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. அந்த பெயர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்துவம், சிறப்பும், மகிமையும் உண்டு. இது திருவாசகம். அப்ப திரு என்பதற்கு எண்ணற்ற சிறந்த பொருள்கள் இருக்கிறது. அது தெய்வீகம், மகிமை, புகழ், லட்சுமிகரம், உயர்வு, மதிப்பு, எல்லா ஐஸ்வர்யங்களையும் குறிக்கின்ற ஒரு பெருமைக்குரியது திரு. அதனாலேதான் நாங்கள் மனிதர்களுக்கு நாங்கள் போடுகிற போது திருமதி பாவிக்கிறோம். அப்ப இன்னும் கொஞ்சம் ஒரு மேலபடி உயர்ந்து சிவத்திரு என்று பாவிக்கிறோம். இப்ப இந்த திரு என்பது எங்களுடைய சமயத்திலும் தமிழ் மரபிலும் மகோன்னதம் மிக்க ஒரு சொல்லு. அந்த திருவை முன்னுக்கு போட்டு வாசகம் என்பது இந்த நூலினுடைய பெயர். ஒரு நூலினுடைய அமைப்பு பார்க்கிற போது அந்த நூலினுடைய பெயரையும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகவே திரு வாசகம். அப்ப எத்தனை வாசகம் இருந்தாலும் இது திருவருளை சுரந்து கொண்டிருக்கிற மகோன்னதம் மிக்க ஒரு வாசகம். அப்படிப்பட்ட இந்த நூலை தெளிந்தால் கருவாம் பவகதியும் நீங்கி பரமனருளாலே, நாங்கள் கருவுற்று பிறந்து நாங்கள் பவவினை என்ற வினைகளுக்குள்ளே எல்லாம் நாங்கள் உட்பட்டிருக்கிறோம். அந்த பவவினைக்குள்ளே உட்பட்டு தலைகளுக்குள்ளே ஆணவம், கன்மம், மாய போன்ற மலங்களுக்குள்ளே எல்லாம் சுழன்று நாங்கள் இருக்கின்ற அந்த நிலை நீங்கி பரமரருளாலே, அந்த பரம்பொருளாலே, அந்த சிவபரம்பொருளுடைய அருளாலே சிவகதியும் உண்டாம் சிவம் என்று சொன்னார். கடைசியில சிவம் என்று இந்த வெண்பாவிலே கொண்டு வந்து முடித்தார்கள். சிவகதி என்ற மேலான கதியை தருகின்ற அனாதி அந்த சிவப்பெரும்பொருளோடு சேருகின்ற மிக உயர்ந்த நிலையை தருவது மட்டுமல்ல, உண்டாம் சிவம், சிவமாம் நிலை அப்படியே தந்துவிடும் என்ற பெருமை சிவம் என்று முடித்தார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மகோன்னதம் இந்த திருவாசகத்துக்கு சிறப்பித்து கூறப்படுகிறது. அருள்வாத ஊரர் சொல் அம்பலவர் தாமெழுதும் திருவாசகத்தை தெளிந்தால் கருவாம் பவகதியும் நீங்கி பரமரருளாலே சிவகதியும் உண்டாம் சிவம் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அது மகோன்னதம் மிக்கது. ஆகவே அப்படிப்பட்ட பெருமைக்குரியது இந்த திருவாசகம். அதான் திருவாசகத்துக்கு உருவாதார், உருவாசகத்துக்கும் உருவார் என்று சொன்னார்கள். ஏனென்றால் இது ஒரு திருவருளை சுரந்து கொண்டிருக்கிற வாசகங்கள் ஒவ்வொரு அடியும். இன்னொரு பெருமை, அப்ப இந்த சிகாய மந்திரமாக விளங்குகிற இதற்கு இன்னொரு பெருமையை சொன்னார்கள். கற்பாந்த காலம் கடவா கடல் கடக்க தெப்பமாய் வந்தெனக்கு சேர்ந்ததே அப்பன் உருவாசகம் கொண்டுரைத்த தமிழ் மாலை திருவாசகம் எனும் தேன். இந்த தேன் என்பது மிக மகோன்னதம் மிக்க ஒன்று. அந்த கருத்து இங்கே திருவாசகத்தை சிறப்பித்து பாடுகிற 2 பாடல்களே இருக்கிறது. ஒன்று இதிலே இருக்கிறது, இன்னொன்று நாங்கள் பொதுவாக எங்களுடைய பாடசாலைகளிலும் பிள்ளைகள் எல்லோரும் படிக்கிற போது திருவாசகம் படிப்பதற்கு முன்பு தொல்லையிலும் பிறவி சூழும் தளநீக்கி அல்லலறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். இது இன்னொரு பாட்டு. அதிலேயும் தேன் என்றுதான் முடிகிறது. இப்ப நான் முன்னுக்கு படிச்ச பாட்டிலும் தேன் என்றுதான் முடிகிறது. அப்ப அந்த திருவாசகத்துக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அடைமொழி தேன். திருவாசகத்தினுடைய சிறப்புகளுக்கு கொடுக்கப்பட்டது. கற்பாந்த காலங் கடவா கடல் கடக்க, புறவிக்கடல் பெருங்கடலுக்குள்ளே மாட்டுப்பட்டு எத்தனையோ புறவிகள், அதெல்லாம் பின்னுக்கே சொல்லுகிறார் சிவபுராணத்திலே.
அந்த இடத்திலே நாங்கள் அதை பற்றி விரிவாக பார்ப்போம் என்பதால் இந்த இடத்திலே நான் சொல்லவில்லை. இப்ப கற்பாந்த காலம் கடவா கடல் கடக்க தெப்பமாய் உங்களுக்கு ஒரு கடலுக்குள்ளே நடுக்கடலுக்குள்ளே தத்தளித்துக் கொண்டிருப்பவருக்கு ஒரு தெப்பம் வந்து ஒரு தோணி வந்து உதவுமாக இருந்தால் அதிலே பிடித்து நாங்கள் கரை சேர்ந்து விடுவோம். அப்ப நாங்கள் பிறவி பெருங்கடலுக்குள்ளே தத்தளித்துக் கொண்டிருக்கிற எங்களுக்கு ஒரு தெப்பம் போல வந்தனுக்கு சேர்ந்ததே இந்த திருவாசகம் அப்படி ஒரு தெப்பமாக எங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. அப்பன் அருளாலே குருவாசகம் கொடுத்துரைத்த தமிழ் மாலை அது ஒரு அற்புதம் வாய்ந்த எங்களுக்கெல்லாம் பக்தி உரு கொடுக்கக்கூடிய ஒரு தமிழ் அருள் மாலை திருவாசகம். அதான் நீங்க சொல்லணும், எங்களுக்கு ஒரு அருள் உரு கொடுக்கக்கூடியது, அப்பனுடைய சிவனுடைய அருளுருவை கொடுக்கக்கூடியது. அதனாலதான் திருவாசகம் படிக்கல எங்களை அறியாமல் மெய்சிலுக்கிறது. எவனொருவருக்கு திருவாசகம் படிக்கிற போது மெய்சிலுக்கிறதோ மயிர் அப்படியே நிலைக்குத்தாக அப்படியே பட்டாரண்டு அப்படியே குளிருக்கு நிக்கிறது மாதிரி நிமிந்து நிக்கிறதோ அது மட்டுமல்ல, எவரொருவருக்கு ஆனந்த கண்ணீர் மேலிமையால் கீழிமையால் வருவது சோக கண்ணீர், மேலிமையால் வருவது ஆனந்த கண்ணீர். நான் முன்பு ஒரு முறையும் குறிப்பிட்டிருக்கிறேன். இரண்டு கண்ணீருக்கும் வித்தியாசம் உண்டு. மேலிமையாலே வருகின்ற ஆனந்த கண்ணீருக்கு நீங்க பார்த்தா தெரியும், அந்த அந்த ஆனந்த கண்ணீரை தொட்டு நாக்கிலே நக்கிப்பா சுவைத்தால் அது இனிக்கும். வேணுமென்றா நீங்க தொட்டு நக்கி பார்க்கலாம் ஆனந்த கண்ணீர் வரும்போது. கீழிமையாலே வருகிற அந்த கண்ணீர் உவர்க்கும், அது சோக கண்ணீர். ஆனந்த கண்ணீர் ஆனந்த பரம்பொருளாலே வருவது. அப்ப இந்த திருவாசகத்தை படித்து உருவாசகம் ஏற்றி எங்களுக்கு உரு பக்தி என்ற உருவை ஏற்றுகிற போது மைச்சில் குத்தறியும் நாத்தளம் தளம்பேறும் ஆனந்த கண்ணீர் சொரியும். அவையெல்லாம் எங்களுக்குள்ளே அப்பன் உள்ளுக்குள்ளே ஊடுருவி விட்டான் என்பதை காட்டுகின்ற ஒன்று. அப்படிப்பட்ட திருவாசகம் எனும் தேன் என்று சிறப்பித்து சொன்னார்கள். இப்ப சில இடங்களிலே அண்மை காலங்களிலே இந்த ஒரு சிந்தனையை குறிப்பிட வேண்டும். நான் தொல்லையிலும் பிறவி தொல்லை இரும் பிறவி சூழ் தலை நீக்கின்ற இந்த பாட்டை படிக்க கூடாது சில பேர் இடைநிறுத்துகிறார்கள். அப்படி இல்லை, அது ஒரு நூலை சிறப்பித்து முன்னுக்கு சொல்றாலே அது தவறில்லை. பெரியவர்கள் பல பேர் அதை சொல்றாங்க. இப்ப சில பேர் அதை இந்த காலங்காலமா படிச்சு கொண்டு வந்து சில பேர் இப்ப சில இடங்கள்ல படிக்க கூடாது நேரடியா திருவாசகத்துக்கு இறங்குங்கோ. நாங்க ஒருவரை புகழ்ந்து வாழ்த்து பாடுகிற போது அவருக்கு மனம் குளிர்கிறது. திருவாசகம் ஒரு தெய்வீக நூல், திருவருளை சொரிகிற நூல். ஆகவே அதற்கு அதை முன்னுக்கு படிக்கிறதால தவறு ஏதும் இல்லை என்பதை இந்த இடத்திலே நான் முக்கியப்படுத்துகிறேன். சில பேர் அதை இப்போது தடுக்கிறார்கள். தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி ஒரு எல்லையில்லாத பிறவிகள் எங்களுக்கு கிடைக்கின்றது. அந்த பிறவிகளிலே தலை என்றால் கட்டு, எங்களை சூழ்ந்து பல கட்டுக்கள் உண்டாகிறது. அது அல்லல், அல்லல் என்றால் துன்பம், அல்லல் அறுத்து, அப்படிப்பட்ட தலை கட்டுக்கள் இந்த பிறவிகளிலே சூழுகின்ற எல்லாவற்றையும் அறுத்தறிந்து ஆனந்தமாக்கியதே எங்களுக்கு பேரானந்தத்தை. இடம் புரியாத திருவாசகத்தை படிக்கிற போது எங்களுக்கு அறியாமல் ஒரு இடம் புரியாத ஆனந்தம் உண்டாகும். அந்த ஆனந்தமாக்கியதே எல்லை மருவா. நாங்கள் ஒரு எல்லை மருவான்றது நாங்கள் வாழ்க்கையில எப்படியும் வாழலாம் என்று இருக்க முடியாது. சேறு கண்ட இடத்தில மிதித்து தண்ணிகண் காண்கிற இடத்திலே கழுவி விட்டு போகலாம் என்று நாங்கள் வாழ முடியாது. சைவ சமயம் அறத்தின் வழிபாட்பட்டது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு நெறிமுறையை எங்களுக்கு வகுத்து காட்டுவது. அப்ப அந்த இல்லை எங்களுக்கு வகுத்து காட்டப்பட்ட அந்த நெறிமுறைகளில் இருந்து நாங்கள் ஒரு காலத்திலும் விலக முடியாது அன்பர்களே. பல துன்பங்கள் துயரங்கள் வரும், இன்பங்கள் வரும். என்னதான் வந்தாலும் நெறிமுறை பிழைத்தால் தவறினா எல்லாம் போச்சு. ஆகவேதான் பெரியவர்கள் சொன்னார்கள், எல்லை மருவா. நாங்கள் ஒரு எல்லை, எங்களுக்கு வகுக்கப்பட்ட அறநெறி தர்ம நெறி ஒழுக்க நீதி நியாயம் நேர்மை பக்தி தெய்வீகம் இப்படியான எத்தனையோ தனித்துவம் மிக்க அம்சங்கள் இருக்கிறது. அப்படி சொல்லப்பட்ட அந்த எல்லைகள் எல்லாவற்றையும் நாங்கள் மீறிவிடாமல் எல்லை மருவா நெறி அளிக்கும் எங்களுக்கு அந்த நல்ல நெறிகளை எல்லாம் அந்த மறுவாத நெறிகளிலே ஒழுகிக் கொண்டு செல்வதற்கு வழிவகுப்பது வாதவூர் எங்கோன். அது எங்களுக்கெல்லாம் பெரிய கோன், அரசன் போல மகிமை மிக்கவராக அவரை நாங்கள் பாதிக்கிறோம் வாதவூரர்.
அவர் பாடிய இந்த திருவாசகனும் எனும் தேன், அந்த திருவாசகம் என்ற தேனை சுவைக்கிற போது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு உண்டு. இங்கே தேன் என்று சொல்லப்பட்டது ஏன் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த சித்த மருத்துவத்திலே தேன் என்பது மிகச்சிறந்த ஒரு ஔஷதம். உங்களுக்கு தெரியும், சித்த மருத்துவத்திலே இந்த வாகடம், அகத்தியருடைய வாகடங்கள், அவை கூறுகிற சித்த மருத்துவ ஏடுகளிலே அதிகமாக பயன்படுத்தப்படுவது தேன். தேனிலேதான் எல்லா வகையான மூலிகைகளையும் மருந்துகளையும் குழைத்து சாப்பிட சொல்வார். தேனிலேதான் முன்னைய காலத்திலே ஒரு பல வகையான பல வகைகள், முக்கியமான பதார்த்தங்களை எல்லாம் போட்டு வைப்பார்கள். தேனுக்கு என்ன, சுத்தமான தேனுக்கு இப்ப எல்லாம் போலி தேன் வந்து விட்டது. நாங்கள் அதை பரிசோதித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். உண்மையான சுத்தமான தேன் என்றால் தானும் கெடாது, தன்னை சார்ந்தவரையும் கெடவிடாது. தேனுக்குள்ள நாங்கள் இப்ப சில இடங்களிலே செய்யப்பட்ட தொல்லியல் ஆய்வுகளின் போது, மாந்தை பிரதேசங்கள், இந்தியாவிலே வேறு தேசங்களில் செய்யப்பட்ட தொல்லியல் ஆய்வுகளின் போது, தேனுக்குள்ளே 2000-3000 வருஷத்துக்கு முன்பு போட்டு வைத்த பொருட்கள் இன்றும் பழுதாகாமல், பல வகைகள் பழுதாகாமல் இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறோம். 100 வருஷம் 200 வருஷம் இல்ல, ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தேனுக்குள்ளே போட்டு வச்சிருக்கிற பல வகைகளோ வேறு எதுவோ பழுதாது கிடையாது. பழனி பஞ்சாமிர்தம் எப்போதும் பழுதாகாமல் இருக்கிறது என்றால் அங்கே நவபாஷாணம் மட்டுமல்ல, இந்த தேனும் ஒரு மகிமை. சுத்தமான தேனுக்கு அப்படி இருக்கிறது, போட்டு வைத்தால் அது பழுதாகாது. பல இடங்களிலே வரலாற்று ரீதியாக செய்யப்பட்ட தொல்லியல் ஆய்வுகளிலே நிறைய சான்றுகளை கண்டுபிடித்திருக்கும். அப்ப தேனுக்குள்ளே போட்டு வைப்பது பழுதாகாது. அப்ப தன்னை சார்ந்ததை பழுதாக விடாது, தானும் பழுதாகாது. தேனும் ஒருபோதும் பழுதாகுவது கிடையாது. திருவாசகத்தை ஏன் தேன் என்று குறிப்பிட்டார்கள்? திருவாசகம் அது எந்த காலத்திலும் அழிய போவதும் இல்லை, எதுவும் இல்லை. அதை சார்ந்தவர்களை அது ஒருபோதும் பழுதாக விடாமல் எல்லை மெருவான் நெறியிலே வைத்திருக்கக்கூடியது. ஆகவேதான் அதை தேன், அதை நினைக்க நினைக்க, தேனை நினைக்க நாக்கு ஊரும் தித்திக்கும். இனிப்புக்குள்ளே ஒரு வித்தியாசமானது. அதே போல திருவாசகத்தை உள்ளும் தோறும் நினைக்க 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 அருள் சுரந்து கொண்டிருக்கும். அப்ப தானும் கெடாமல் தன்னை சார்ந்தவர்களையும் கெடாமல் வைத்திருக்கிற ஒரு மகோன்னதம், தனித்துவம் இருப்பதால் தான் திருவாசகத்தை தேன் என்று குறிப்பிட, இந்த 2 பாட்டிலும் தேன் என்று குறிப்பிடப்பட்டது அதுதான், திருவாசகத்தை சிறப்பித்து பாடுகிற இந்த பாடுகளில். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மகோன்னதம் இந்த திருவாசகத்துக்கு உண்டு. இன்னொரு சந்தர்ப்பத்திலே திருவாசகத்தின் சிறப்பை சொல்லுகிற போது, போதலர்ந்து தேன் சொரியும் பொன்னம்பலத்தில் உரை வாதவூர் எங்கோமான் வாசகத்தை ஓதி பிறவி பிணி நீக்கி பேரின்ப வெள்ள செறிவுக்குள் செல்வர் சிறந்து என்று குறிப்பிட்டார்கள். இது அந்த திருவாசகத்தை சிறப்பித்து சொல்லுகிறது. போதலர்ந்து தேன் சொரியும் பொன்னம்பலத்தில் உரை. தேன் நாங்கள் பொதுவாக பூக்கள் மலர்கிற போது வண்டுகள் தேன் குடிக்க முந்தி அந்த மலரை எடுக்க வேண்டும். புஷ்ப விதியிலே ஆர்மனாவலர் அழகாக சுட்டி குறிப்பிடுகிறார். நாங்கள் இப்ப எல்லாம் அந்த முறைப்படி எடுக்கிறது இல்லை. அதனாலதான் புக்குப்பூ புலர்வதன் முன் மெழுக்குமிட்டு அழகாக அப்பர் சுவாமிகள் சொன்னார். காலையிலே முட்டவிழ்கிற நேரத்திலே போய் பூவை புடுங்க வேண்டும். மலர்ந்து விட்டால் தேனிலே அன்பு அதுக்குள்ளே இருக்கிற தேனை குடித்து விடும். தேனை குடித்தால் அந்த பூ சுவாமிக்கு வைப்பதற்குரிய தகுதியை இழந்து விடும். அப்ப நாங்கள் போதலர்ந்து தேன் சொரியும், மலர்கள் மலர்ந்து தேன் சொரிகிற அற்புதம் வாய்ந்த நறுமலர்களால் எல்லாம் அர்ச்சிக்கின்ற பொன்னம்பலத்தில் உரை, அந்த பொன்னம்பலமாகிய சிதம்பரத்துக்குள்ளே நடராஜ பெருமானோடு 2 கலந்து எப்போதும் அங்கிருந்து நடராஜரோடு அருள் புரிந்து கொண்டிருக்கிற வாதவூர் எங்கோமான். அவர் பெரிய, எங்களுக்கெல்லாம் பெரிய சைவ சமய ராஜா. அவர் முதலமைச்சரா இருந்தாலும் அவர் பெரிய ராஜா. வாதவூர் எங்கோன் வாசகத்தை அவர் தன் திருவாயாலே திருவருள் சுரந்து பாடிய வாசகத்தை ஓதி பிறவி பிணி நீக்கி, திரும்ப 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 ஓதி 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 எங்களுடைய பிறவி பிணியை நாங்கள் நீக்க வேண்டும். அப்படி நீங்குகிற போது பேரின்ப வெள்ள செறிவுக்குள் செல்வர் சிறந்து, அந்த பேரின்ப மோட்சம் என்ற செல்வத்துக்குள்ளே இகப்பெற சுகங்களை பெறுகிற மேலான நிலைக்கு செல்வார்கள் என்று சொன்னார்கள். இப்படி திருவாசகத்தை அது நான் நினைக்கிறேன், இப்படி சொல்லிக் கொண்டு போனா நிறைய சொல்லலாம். திருவாசகத்தின் சிறப்பை பற்றியே நிறைய பேசிக்கொண்டிருக்கலாம்.
அளவு கடந்த தனித்துவங்களும் மகோன்னதங்களும் கொண்டது திருவாசகம். அப்ப திருவாசகம் என்ற நூலினுடைய பெயருடைய சிறப்பு, அது சிகாய மந்திரமா விளங்குகிறது, அது தேனாக விளங்குகிறது. அது மட்டுமல்ல, பிறவி பிணி நீக்கி எங்களை எல்லாம் பேரானந்த கடலுக்குள்ளே கொண்டு செல்லக்கூடியது. இப்படியெல்லாம் தனித்துவம் மிக்கதாக எத்தனையோ சிறப்புகளை கொண்டது திருவாசகம். அப்ப அந்த தனித்துவங்களை நாங்கள் விளங்கி கொண்டு அந்த நூலுக்குள்ளே போக வேண்டும். அப்ப அனாதி முறைமையான பழமை, சிவனுடைய அனாதி பழமையான முறைமையை குறிப்பிடுகிற சிவபுராணம். இதுல நீங்க பார்த்தா தெரியும் 95 அடிகள் இருக்கிறது. நான் நினைப்பேன் 9:5 9 சக்திமயம். நீங்க பெருமளவிலே நீங்க பார்த்தா தெரியும். சிவப்பெரும்பொருளை அனாதியை சொல்வதாலும் அதிகமான இடத்திலே மாணிக்கவாச சுவாமிகள் சக்தியை வியந்து பாடியிருக்கிறார். திருவாசகத்திலே சக்திக்கு முதன்மை கொடுத்தார். 9 சக்தியின்றி சிவம் இயங்காது. சிவம் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். சிவம் வேறு சக்தி வேறல்ல, ரெண்டும் ஒன்றரை கலந்திருக்கும். அப்ப இந்த சிவசக்தி ஐக்கியத்தினுடைய 95 அடிகள் நமச்சிவாய வாழ்க என்று சொல்லி பல்லோரும் ஏத்த பணிந்து முடிகிற இடத்திலே 95 அடிகள் உண்டு. இந்த 9 நவம் அம்பாளுடைய அம்சம், 5 என்பது பஞ்சாட்சர அம்சம், திருவைந்தெழுத்தின் அம்சம். 95 அடிகளை கொண்ட தனித்துவம் மிக்க இந்த அநாதி பழம்பொருள் சிவபுராணத்தை முன்னுக்கு மாணிக்கவாச சுவாமிகள் பாடியிருக்கிறார். 9 என்ற லக்கத்துக்கு ஒரு மகோன்னதம் உண்டு. 9 நீங்க எத்தனையால பெருக்கி போட்டும் கூட்டினா 9 தான் வரும். 1 9 9 29 18 1 8 9 3 27 2 மேலும் 9. இப்படி நீங்கள் 9 எத்தனையால பெருக்கி போட்டும் கூட்டினால் கடைசியிலே 9 தான் வரும். அது இந்த 9 என்ற இலக்கத்துக்குள்ள மிகச்சிறந்த மகோன்னதம். அது நவமணி நாயகி, சக்தியினுடைய அம்சம் என்று சொல்லுவார்கள். இப்ப இப்படிப்பட்ட பெருமைக்குரியது 95 அடிகள் கொண்டதாக இந்த தனித்துவம் மிக்க நமச்சிவாயத்தை முன்னுக்கு கொண்டு ஆரம்பிக்கின்ற இந்த திருவாசகம் விளங்குகிறது. ஆகவே இந்த திருவாசகத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் நாங்கள் விளங்கி கொண்டு நாங்கள் இப்போது திருவாசகம் என்பதுக்குள்ளே இறங்கப் போகிறோம். திருச்சிற்றம்பலம் சொல்ல வேண்டும். திருச்சிற்றம்பலம் சொல்லாமல் திருமுறையை ஓதுறதுக்கு முறைமை கிடையாது. அது சித்திக்காது, ஓதுவதால் பலனும் இல்லை. இதை நான் சொல்லவில்லை, திருமுறையை வகுத்த நம்பியாண்டார் நம்பியும் அதே நேரத்திலே ராஜராஜ சோழன் போன்ற பெரியவர்கள் அறிஞர்கள் எல்லாம் முக்கியப்படுத்திய விஷயம். ஆகவே திருச்சிற்றம்பலம் சொல்லி நமச்சிவாய வாழ்க, நாதன்றாள் வாழ்க, இமைப்பொழுதும் எந்நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமமாய் நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. இந்தளவும் வாழ்க என்று முடிகிறது. அவ்வளத்தை நான் முன்னுக்கு படித்து சிவ நடராஜ பெருமானையும் சிவகாமி அம்பையும் சிந்தித்துக் கொள்ளுகிறேன். இந்த வாழ்க என்பது எங்களுடைய சமயத்திலே முதன்மையானது. நாங்க எதை எடுத்தாலும் வாழ்க என்று குறிப்பிட வேண்டும் என்று பெரியவர் சொன்னார்கள். ஏனென்றால் வாழ்த்துத்தான், யாரையும் வாழ்த்த வேண்டும். இந்த வாழ்த்துறதாலே ஒரு குறையும் வராது. ஆனா எங்களுடைய ஆட்களுக்கு பல பேருக்கு அது வராது. மற்றவன் வாழ வேண்டும் என்று வாழ்த்துவது எங்களுடைய சமயத்திலே மிகவும் மகோன்னதம் மிக்கது. அப்ப அந்த வாழ்த்து என்பதை நீங்கள் மிக முக்கியமாக பழக வேண்டும். எல்லாரையும் வாழ்த்தணும். அதான் ஒரு வணக்கம். முதல்ல ஒருவரை கண்ட உடனே வணக்கம் செலுத்துவதும், அவர் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதும் மிகவும் மகோன்னதம் மிக்கது. அப்ப அந்த விஷயத்தை மாணிக்கவாச சுவாமிகள் எங்களுக்கு இறைவனை வாழ்த்துகிறார். இறைவனை நாங்கள் பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிற போது இறைவன் ஆதியம் அந்தம் இல்லாத அனாதி பழம் பெருமை பொருள். அவருக்கு ஒருபோதும் அழிவு கிடையாது. ஆதியும் அந்தம் இல்ல அரும்பெரும் சோதியை யாம்பாட கேட்டேயும் கண் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ என்று திருவம்பாவில் சொல்றார். அப்ப சுவாமி ஆதியும் அந்தம் இல்லாத பரம்பொருள். அவருக்கு தோற்றமும் முடிவும் கிடையாது. அப்ப அவரே பல்லாண்டு பாட வேண்டும் என்று நீங்கள் சில பேர் திருப்பி கேட்கலாம். இறைவன் என்ன சொல்லுகிறார்? ஆதியம் அந்தம் இல்லாத இருக்கிற பரம்பொருளாகிய
தன்னை வாழ்த்துகிற போது மண்ணில் இருக்கின்ற எல்லாரும் ஜீவராஜிகள் எல்லாரும் நீண்ட வாழ்வும் நல்ல பல்லாண்டு காலம் வாழ்வதற்குரிய வழியை தேடிக்கொள்வார்கள். அதான் உண்மை. ஆகவே இறைவனை வாழ்க வாழ்க என்று வாழ்த்த நாங்கள் நன்றாக வாழ்வதற்குரிய வாய்ப்புகள் இறைவனாலே தரப்படும். ஆகவேதான் இங்கே அந்த வாழ்க என்பதை அவர் முன்னுக்கு பயன்படுத்துகிறார். அப்ப நமச்சிவாய வாழ்க, நாதன்றால் வாழ்க. அப்ப முதல்ல இந்த திருவைந்தெழுத்து வாழ வேண்டும் என்று குறிப்பிட்டார். அப்ப நான் திருவைந்தெழுத்துக்கு பாருங்க, திருவைந்தெழுத்து வச்சு ஆரம்பிக்குது. திருவைந்தெழுத்து பல இருக்குன்னு நான் நேற்றைய தினம் கூறியிருந்தேன். சூக்கும பஞ்சாட்சரம், தூல பஞ்சாட்சரம், 2 பிரதான வகை இருக்கிறது. இதை விட 5 வகைகளிலே திருவைந்தெழுத்து நிறைய வகைகள் இருக்கிறது. ஓம் சி என்று சொன்னாலே அது திருவைந்தெழுத்து தான். சிவசிவ என்று சொன்னாலே திருவைந்தெழுத்து தான். சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்கிற தீவினமாளர். இப்ப நாங்கள் இது திருமந்திரத்திலே திருமுருகர் அழகாக சொல்லுகிறார். ஆனா சிவசிவ என்கிற தீவினையாளர், தீய வழியில நிற்கிறார்கள் சிவசிவ என்று சொல்ல மாட்டார்கள். சிவசிவ என்று சொல்லி விபூதி பூஜுவதும் திருவைந்தெழுத்துத்தான். ஓம் சிவாய என்று சொன்னாலும் திருவைந்தெழுத்துத்தான். அப்ப அது பஞ்சாட்சரத்திலே பல வகை இருக்கிறது. அதிலே நாங்கள் இந்த இவ்வுலக வாழ்க்கையை விரும்புவோர்கள் ஓம் நம சிவாய என்றவை உச்சரிக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். மறுமை வேண்டுபவர்கள், பேரின்பத்தை வேண்டுபவர்கள் இறுதி காலங்களில் ஓம் சிவாய நமவென்று ஓத வேண்டும் என்பார்கள். பொதுவாக இகபர சுகங்களை வேண்டுபவர்கள் விபூதி அணிகிற போது சிவசிவ என்று ஓத வேண்டும் என்பார்கள். இப்படி பஞ்சாட்சரத்தினுடைய ஒரு ஆய்வு பெரிய ஒரு ஆய்வு. அந்த சிவ பஞ்சாட்சரத்தினுடைய பெருமையை முன்னுக்கு சொல்லுகிறார். மந்திரம் என்பது நினைப்பவரை காப்பது. நீங்க தொல்காப்பியம், பழம்பெரும் நூல்கள் இதெல்லாம் சொல்லுகிறது. மந்திரம் என்பது நினைப்பவரை காப்பது, தந்திரம் என்பது அடைந்தவரை காப்பது. இந்த 2 விஷயமும் எங்களுடைய சமயத்திலே நாங்கள் முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப தந்திரம் என்பது ஆகமம் சார்ந்த வழிபாடுகள். ஆகமம் சார்ந்த வழிபாடுகளை தந்திர வழிபாடு என்பார்கள். ஆகமம் சார்ந்த வழிபாட்டுகள்ல போய் பங்கு பற்றினாத்தான் அதனுடைய பலாபலன் உண்டு. ஒரு யாகம் நடக்கிறது, அந்த யாகத்திலே போய் யாகத்தினரை பார்க்க வேண்டும், யாக புகை எம்மிலே பட வேண்டும், அங்கே நடக்கிற கிரியைகளை நாங்கள் கண்ணார காண வேண்டும், அதிலே பங்கு பெற்ற வேண்டும், சுவாமி காவ வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும். இந்த ஆகம கிரியைகளிலே பங்கு பெற்றுகிற போதுதான் அதனுடைய அனுக்கிரகம் உண்டு. ஆகவே அதை தந்திரம் என்று சொன்னார்கள். ஆனா மந்திரம் அப்படி அல்ல, நினைப்பவரை காப்பது. எங்கேயும் நினைக்கக்கூடிய ஒன்று மந்திரம். நடந்து கொண்டோ, இருந்து கொண்டோ, அல்லது உறங்குகிற போதோ, உறங்க போகிற போதோ, விழிக்கின்ற போதோ, ஒரு தொழில் செய்து கொண்டு போகிறதோ, எங்கேயாவது மந்திரங்களை நினைக்கலாம். மற்றவர்களுக்கு அது தெரியாது. உண்மையிலே மந்திரங்கள் ஜபத்திலே வாயத்திறந்து சொன்னால் அதுக்கு 100 மடங்கு தான் பலன். மனதில சொன்னால் கோடி மடங்கு பலன். முணுமுணுத்து சொன்னால் ஆயிரக்கணக்கான பலன். ஆகவேதான் மந்திரம் மனதிலே மற்றவர்களுக்கு தெரியாம இன்றைக்கெல்லாம் நாங்கள் மந்திரங்களை விலாசமா ஸ்பீக்கர்ல எல்லாம் விடுறோம். எல்லாரும் கேட்கட்டும், அந்த ஐயா திறமா மந்திரம் சொல்றார், அவர்தான் நல்ல மந்திரம் சொல்றார், அவர்தான் திறமையா, அவரைத்தான் தொடர்ந்து பிடிக்க வேணும், அப்படித்தான் சொல்லிக் கொள்ளுவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் முன்னைய காலங்களிலே மிகச்சிறந்த பழம் குருக்கள், சித்துள்ள குருக்கள் மேலெல்லாம் மந்திரத்தை வெளியிலே சொல்ல மாட்டார்கள். மனதுக்குள்ளே சொன்னா அவ்வளவும் பவரா வேலை செய்யும். அப்ப மந்திரம் என்பது மனத்துக்குள்ளே சொல்லுகிற போது, மனத்திலே ஜெபம் பண்ணுகிற போது அதற்கு கோடி மடங்கு பலன். இது எத்தனையோ நூல்கள் சொல்லுகின்றது. அப்ப இந்த மந்திரம் நினைப்பவரை காப்பது. யார் யார் நினைக்கிறார்களோ நினைப்பவர்கள் எல்லாத்தையும் அந்த இடத்திலே விரைந்து வந்து காக்கின்ற ஒரு பெருமைக்குரியது மந்திரம். ஆகவே இந்த மந்திரத்தை முன்னுக்கு வைத்து இந்த சிவபுராணம் ஆரம்பிக்கிறது. நான் சொன்னேன், தமிழிலே புராணம் என்ற மரபை தொடக்கி வைத்த பெருமைக்குரியது சிவபுராணம். அது 95 அடிகள் கொண்டதாக இருந்தாலும் அந்த மரபிலே பின்னுக்கு எத்தனையோ தலபுராணங்களும், பெரிய புராணம், கந்த புராணம், இப்படி பெரும் காப்பியங்கள் எல்லாம் பாடுறதுக்கு வழிகாட்டிய ஒரு நூல் என்பதை நாங்கள் மறந்து விட முடியாது. அப்ப நமச்சிவாய வாழ்க, அந்த திருவைந்தெழுத்து வாழ்ந்தால் எல்லாம் வாழும். சைவ சித்தாந்த தத்துவங்கள் வாழும்,
சைவ சித்தாந்த நூல்கள் வாழும், இருக்கு எதிர் சாம அதர்ண வேதங்கள் வாழும், 14 புராணங்கள் வாழும், இதிகாசங்கள் வாழும், தர்ம நெறி நீதி நெறி வாழும், சிவசக்தி பக்தி நெறி நல்நெறி எல்லாம் சகலதும் வாழும் என அந்த திருவைந்தெழுத்து வாழ்ந்தார். அதனாலேதான் மாணிக்கவா சுவாமிகள் அந்த திருவைந்தெழுத்தை முன்னுக்கு வாழ்க என்று சொல்லி சிறப்பித்து இந்த திருவாசகத்தை ஆரம்பித்தார். அடுத்த அடியில என்ன சொன்னா, நாதன் தாழ் வாழ்க. இங்கே நாதன் என்பது தலைவன் என்பதை குறிப்பது. எங்களுக்கெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். எத்தனை சமயம் இருந்தாலும் உலகத்திலே மேன்மைகள் சைவ நீதி என்கிறோம். அனாதி பழமையான சமயம், எல்லா சமயங்களையும் உள்ளடக்கக்கூடிய தனித்துவம் உடையது. அதற்கு மேலாலே ஒன்று கிடையாது. அந்த பெருமைக்குரியது சிவப்பரம்பொருளை முதன்மையாக கொண்டது, தலைவனாக கொண்டது. ஆக இங்க நாதன் என்றால் தலைவர், அந்த சிவபரம்பொருள், அவருடைய திருவடிகள் வாழ வேண்டும். நாதன் வாழ்க. பொதுவாக எங்களுடைய சமயத்திலே நீங்கள் பார்த்தால் தெரியும், இந்த திருவடி வழிபாடு என்பது முக்கியம். நான் இப்ப திருப்பெருந்துறையிலே திருவடியை வைத்து வழிபாடுகிறோம் சொல்லுகிறோம். சித்தர்கள் யோகிகள் பெரிய குரு வழிபாடெல்லாம் திருவடிகளை வைத்து செய்கிறோம். வைஷ்ணவ சம்பிரதாயத்திலும் இந்த திருவடிக்கு முதன்மை கொடுக்கப்படுகிறது. அது ஒரு பெரிய வரலாறு. அது உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல அது சொன்னாலே நின்றுவிடும். அந்த பரதன் ராமபிரானுடைய திருவடிகளை தலையிலே வைத்துக் கொண்டு போன அந்த வரலாறு, அது இப்போது சடாரி வைத்தல் என்ற முறையோடு வைஷ்ணவ சம்பிரதாயத்திலும் இந்த திருவடி வழிபாடு மிக முதன்மை கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும். அப்ப அது ஒரு பெரிய கதையாகவே சொல்லுவார்கள். ஒரு முறை வைகுண்டத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுவார்கள். இந்த திருமுடி, சுவாமியினுடைய திருமுடி, சங்கு, சக்கரம் இவையெல்லாம் இறைவனுடைய நாராயண பெருமானுடைய திருவடிகளை பரிசதித்ததாம். இந்த செருப்பை நாங்கள் செருப்பண்டு சொன்னா தான் உங்களுக்கு விளங்கும் திருவடி. அதை பரிகசித்தார்கள். நீ என்னண்டு உள்ளுக்கு வந்தனி, மேல கட்டில்ல ஆதிசடல் என்னண்டு வந்தனி, நாங்கள்லாம் சுவாமியின் முடி சொல்லிச்சு, நான் முடிய அலங்கரிச்சு கொண்டிருக்கிறேன், இறைவன்ற சங்கு சக்கரம் சொல்லிச்சு, நான் தான் பாதுகாப்பெல்லாம் கொடுத்து சுவாமிக்கு பெரிய அணிகலங்களா இருக்கிறோம், இப்படி எல்லாம் இருக்க நீ காலில் கிடக்கிற செருப்பு, நீ ஒரு ஒன்றுக்கும் உதவாத நீ என்னண்டு உள்ளுக்கு வந்தனி, வெளியில போன்னு சொல்லி செருப்பை எப்பவும் கலை பேசி பெரிய நிந்தனை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப எல்லாம் அறிந்த நாராயண பெருமான் சிரித்து விட்டு சொன்னார், அடுத்த அவதாரத்திலே இதுக்கு நான் வேலை செய்கிறேன், திருவடியே நீ கவலைப்படாதே என்று. அதற்காகத்தான் அடுத்த அவதாரத்திலே நீங்கள் பார்த்தால் தெரியும், இங்கே சங்கு சக்கரம் இவர்கள் எல்லாம் இங்கே வந்து ராம அவதாரத்திலே பிறப்பு எடுக்கிறார்கள். இங்கே பரதனாக வந்து பிறக்கிறார்கள். அப்ப பரதன் காட்டுக்குள்ளே போய் ராமபிரானிடம் எத்தனையோ தூரம் கெஞ்சுறான், அண்ணா வா வா நீ ஆட்சியை ஏற்றுக்கொள்ளெல்லாம் கேட்கிறான். ஆனால் நான் வர முடியாது என்று ராமபிரான் மறுக்கிறார். அப்போது பரதன் கேட்கிறான், சுவாமி உங்களுடைய திருவடிகளையாவது தாருங்கன்னு சொல்லி. அப்ப அந்த செருப்பை, ராமபிரானுடைய திருவடிகளை தனது சிரசிலே சுமந்து கொண்டு போகிறான் பரதன். அதை கொண்டு போய் அயோத்தியிலே சிம்மாசனத்திலே வைத்து ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி அந்த முடியோடு சேர்த்து வழிபாடு செய்கிற ஒரு பெருமையை நீங்கள் பார்க்கலாம். அப்ப அந்த ஒரு சிறப்பை ராமபிரான் கொடுத்தார். இந்த திருவடியை பார்த்து பரிகசித்தவர்கள் அல்லவா சங்கு சக்கரம் முடி, இப்ப அதை கொண்டு போய் சிம்மாசனத்துல வச்சு பூசிக்கிற ஒரு நிலையை உருவாக்கி விட்டார். இந்த மரபிலேதான் நீங்க பார்த்தா தெரியும், நாராயண பெருமானுடைய திருமுடி போன்ற முடியை செய்து அந்த முடிக்கு மேலே மட்டம் பண்ணி அதுல 2 பாதுகைகளை செய்திருப்பார்கள், திருவடிகளை செய்திருப்பார்கள். அந்த முடிக்கு மேலே இருக்கிற திருவடியோடு சேர்ந்த இதைத்தான் கோவிலிலே பூசை நிறைவு பெற்ற பின்பு அங்கே எங்களுக்கு சண்டேஸ்வர பூஜை போல நாராயணனுடைய கோவிலே விஸ்வசேனருக்கு தான் கடைசியா பூஜை. விஸ்வசேனருக்கு பூஜை முடித்து பலாபலனை தருமாறு கேட்டுவிட்டு அங்கே இருக்கின்ற அந்த பூஜகர்கள்
இந்த பாதுகைகளை தாங்கிய திருமுடியை ஒவ்வொருவருடைய தலையிலும் வைப்பார்கள். நீங்க பெருமாள் கோயில போனா பார்க்கலாம், இங்க வெல்ற கோயிலும் இருக்கு, உபயாறு கொடுக்கிறது. இதை சொல்லுவார்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே சடாரி வைத்தல் என்று. இந்த சடாரி வைத்தல் என்பது இறைவனுடைய திருவடிகளை எங்களுடைய தலையிலே சுமக்கிற போது எங்களுடைய ஆணவம், கன்மம், மாயை போன்ற கெட்ட குணங்கள் எல்லாம் அமர்த்தப்பட்டு தீய வழியிலே போகிற எண்ணங்கள் எல்லாம் மாறி ஆசை, பொறாமை, வஞ்சன, சூதுபாது கெட்ட எண்ணங்கள் எல்லாம் விடுபட்டு நாங்கள் பரிசுத்த நிலையை அடைகிறோம், மேலான நிலையை அடைகிறோம். முக்கியமாக ஆணவம் அடக்கப்படுகிறது. சங்கு சக்கரத்தினுடைய ஆணவங்கள் அடங்கின, நீங்க பார்க்கலாம். அப்ப அந்த ஒரு தன்மை பரதன், சத்ருக்கர் எல்லாம் அந்த பிறவி எடுத்தார்கள். அப்ப அந்த ஒரு தன்மையோடு நீங்க பார்த்தா தெரியும், வைஷ்ணவ சம்பிரதாயத்திலும் இந்த திருவடி என்பது மிக முதன்மை. அது மிகப்பெரிய வரலாறு. ஆனா நான் மிகவும் சுருக்கமாக கூறினேன். ஏனென்றால் அவ்வளவுக்கு இந்த சடாரி வைத்தல் அல்லது திருவடி தாங்குதல் என்பது மிகவும் மகோன்னதம் மிக்க ஒன்றாக விளங்குகிறது. அவங்க சைவ சமயத்திலும் அது முதன்மையானது. பொதுவாக இறைவனுக்கு சாற்றுப்படி சாற்றுகிற போது அலங்கார கலையை பற்றி பல நூல்கள் சொல்லுகிறது எங்களோட சமயத்திலே. இன்றைக்கு அதையெல்லாம் பின்பற்றுவதாக எங்களோட சமயத்திலே கிடையாது. சமபங்கத்திலே நின்று கொண்டிருக்கிற சுவாமிங்க படுத்த நிலையிலே சாற்றுப்படி செய்கிறார்கள். அப்படி சயனத்திலே செய்வதற்கு பிள்ளையாரை எல்லாம் அந்த நிலையில சயனத்திலே செய்யறதுக்கு விதியே கிடையாது. மிகப்பெரிய தவறுகளை சாற்றுப்படி அலங்காரம் என்று கொண்டு செய்கிறார்கள். பல சிவாச்சாரியார்கள் என்ன மூலஸ்தானத்திலே அலங்காரம் என்று போட்டு சுவாமிக்கு சாற்றக்கூடியது அல்லாத பொருட்களை எல்லாம் கொண்டு சாற்றி போதாத குறைக்கு மூலஸ்தானத்தை படத்தை செல்வி எடுத்து எல்லாத்திலையும் பேஸ்புக்கிலையும் வாட்ஸ்அப்பிலையும் எல்லாத்திலையும் போடுகிறார்கள். இது என்ன சுவாமி வேடிக்கை பொருளா? கருவறையிலே இருக்கிற சுவாமியை அந்த கற்பூர ஜோதியிலே மட்டும், உண்மையிலே லைட் போடுறது கூட இந்தியாவில பல கோயில்ல இப்ப லைட் இல்ல. மூலஸ்தானத்துல திருக்கேதீஸ்வரத்துல பாருங்க லைட் இல்லை. அந்த தீப ஒளியிலே கற்பூராராத்தி காட்டுகிற போது மிக உருக்கமாக வழிபாடு செய்ய வேண்டியதுதான் கருவறையில இருக்கிற சுவாமி. அந்த கருவறையில இருக்கிற சுவாமியை படம் எடுத்து பேஸ்புக்ல இப்படி எல்லாம் போடுறதுக்கு விதி இல்லை. எங்கட கோயில்ல சுவாமி எனக்கு உத்தரவு, மூலஸ்தான படம் எந்த காரணம் கொடுக்க கூடாது. ஒருக்கா கேமராவிலே ஒருத்தர் எடுத்த போது கேமரா பிளாஷர் வெடிச்சு பறந்தது, பெரிய சீனாவடி சத்தத்தோடு. அதுக்கப்புறம் நான் அடுக்க விடுறேன் இல்லை படம், மூலஸ்தான படம். அப்ப நாங்கள் இன்றைக்கு எல்லாம் எங்களோட சமயத்திலே பல விஷயங்களை விட்டு செய்கிறதால எங்களுக்கு பல துன்பம் பெறுகிறது என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். அலங்கார கலைக்கு விதி இருக்கிறது. அப்ப விஷ்ணுவைத்தான் சயன கூலத்தில நாங்கள் பார்க்கிறோம். எங்களோட மற்ற சுவாமி எல்லாம் இன்றைக்கு சயன கூலம், மற்றது பொய் கைகால் கட்டுறது, அதெல்லாம் வேடிக்கையா நாங்க செய்யறதுக்கு விதி இல்லை. நல்ல விக்கிரமா இருக்கிறதுக்கும் பெரிய சாற்றுப்படி ஏற்றணும், பெரிய கைகால் எல்லாம் வச்சு காட்டினோம். நான் கோயில் வச்சு நீங்க பார்த்திருக்கிறீங்க. எல்லாம் நெறிமுறை தவறுகிற வேலை. அதனாலதான் நாங்கள் பல துன்பங்களை அனுபவிச்சு கொண்டிருக்கோன்றதை நீங்க மறந்து விடக்கூடாது. அப்ப இறைவனுடைய திருவடி தெரியக்கூடியதாக சாற்ற வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய பார்வை அந்த திருவடியிலே தான் விழ வேண்டும். அந்த ஒரு சிறப்புக்குத்தான் இங்கே மாணிக்கவா சுவாமிகள் நமச்சிவாய வாழ்க என்று குறிப்பிட்டு விட்டு அடுத்த அடியிலே சொன்னார், நாதன் தாழ் வாழ்க. நீ அந்த நமச்சிவாய என்ற மந்திரத்தை நெஞ்சுக்குள்ளே நினைத்து கொண்டு செபம் பண்ணி கொண்டு அடுத்ததாக உன்னுடைய பார்வை நம்மளுக்கு எந்த சுவாமி கூடியதாக சாற்றுவதான் சாற்றுப்படி. திருவடியில எங்களோட பார்வை விழ வேணும். ஆகவே இந்த ஒரு பெரிய விஷயத்தை சொன்னவர், இதை பற்றி என்ன நிறைய சொல்லி கொண்டு போலாம். திருவடி வழிபாடு மிக முக்கியமானது. அடுத்த நிலை, இப்ப நடராஜ பெருமானுடைய குஞ்சித பாதத்தை காணப்பெற்றால் அது பெரும் பேரு. முழுக்க அதுக்கு இருக்கு தூக்கிய திருவடி. அப்ப அந்த பெருமை நாங்க சிந்திக்க வேண்டும். அரவாணி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க வென்றார் எங்களுடைய காரைக்கால் அம்மையார். அரவாணி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும். எந்த திருவடி? தூக்கிய திருவடி. அந்த நிழலுக்குள்ள நான் இருக்கணும்னு சொல்றார். அதான் பேரின்பம். அப்ப திருவடி வழிபாடு என்பது மிக மகோன்னதமானது, புனிதமானது, தனித்துவம் மிக்கது, முறைப்படி செய்ய வேண்டியது. செய்தால் அதற்கு பலன் உண்டு. திருப்பெருந்துறையில் அதான் நடக்கிறது.
மூன்று அடுத்த நிலையிலே இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கின்றார். அந்த தாளத்தான் திரும்ப மாணிக்க சுவாமிகள் பாடுகிறார் இந்த சிவபுராணத்துல. எப்படி பாடுகிறார்? இமைப்பொழுதும் என் நெஞ்சில். இந்த மாத்திரை பொழுது என்பது எங்களுடைய இலக்கண நூல்களில் சொல்லப்படுகிறது. தொல்காப்பியத்திலே, நன்னூலிலே இவற்றெல்லாம் சொல்லப்படுற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். மாத்திரை பொழுது. மாத்திரை பொழுது என்பது கண்ணிமைக்க எடுக்கின்ற நேரம், அல்லது ஒரு கையை அப்படி சுண்டு எடுக்கிற நேரம், கையை நொடிக்க எடுக்கிற நேரம், அல்லது கண்ணிமைக்கிற நேரத்தை தான் நாங்கள் மாத்திரை பொழுது என்றோம். இதுதான் மிக குறுகிய பொழுது என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அவங்களோட ஒலி வேறுபாடுகளை அதன் மாத்திரை அளவை வச்சு அளக்கின்ற முறைமை லக்கணத்திலே இருக்கு. அப்ப இந்த கண்ணிமை என்பதை மாணிக்கவா சுவாமிகள் எடுத்துக்கொண்டது ஒரு பெரிய விஷயம். இந்த கண்ணு இமைக்கு ஒரு தனித்துவத்தை இறைவன் படைத்திருக்கிறான். எங்களுடைய உடலிலே இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் இறைவனுடைய அற்புதமான படைப்புகள். அந்த அற்புதமான படைப்புகளை இறைவன் செய்கிற போது ஒவ்வொன்றுக்கும் தனித்துவம் கொடுத்திருக்கிறார். அப்ப தனித்துவம் கொடுக்கின்ற இறைவன் இந்த கண்ணிமையை பாருங்கோ, அதை யாரும் இமைக்க சொல்லி சொல்றதில்லை. கண்ணுக்கு ஆபத்து வருகிற போது அது தானாக மூடிக்கொள்ளும், கண்ணை பாதுகாக்கும், ஊசிகள் துணிக்கைகள் விழாமல் பாதுகாக்கும். அது சரியான நேரத்திலே இமைச்சு கொண்டே இருக்கும். இந்த கண்ணிமைக்கிற நேரம் மிக குறுகிய நேரம். அந்த நேரத்தில கூட இறைவா உன்னை நான் மறக்க கூடாது என்பது மாணிக்கவா சுவாமிகளுடைய சிந்தனை. எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு தனித்துவத்தை மாணிக்கவா சுவாமிகள் இந்த சிவபுராணத்திலே காட்டினார். நாங்க இன்றைக்கு எங்களுக்கு துன்பம் வந்தால் இறைவனிட்டு ஓடி போறோம், துயரம் வந்தால், வேதனை வந்தால் தாங்குனா, துயரம் வந்தா உடுறோம், நல்ல நல்ல சௌபாக்கியங்கள் வசதிகள் எல்லாம் தந்தா இறைவனை மறந்து போகும். இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சா மாணிக்கவா சுவாமியார், நீ என்ன நல்லா இருந்தான்னு, நீ என்ன நிலையில இருந்தா என்ன, சந்தோஷமா இருந்தானே, துன்பமா இருந்தானே, என்ன நிலை இருந்தானே, இந்த கண்ணிமைக்க மறப்பதில்லை, கண்ணிமைத்து கண்ணை காத்து கொண்டிருக்கிறது. அதே போல நீயும் இந்த கண்ணிமைக்கிற சிறிய நேரத்துல கூட அந்த சுவாமியை மறக்காம நெஞ்சில நினைக்க வேண்டும். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று குறிப்பிட்டது. அவை இந்த கண்ணிமைக்கிற நேரத்துல கூட நாங்கள் இறைவனை மறக்க கூடாது. இதான் மிக முக்கியமான ஒன்று. அப்ப இந்த ஒரு விஷயம் நீங்க அந்த திருவடியைத்தான் சொல்றாங்க. சுவாமியோட முகத்தை சொல்ல இல்லை, திருக்கையை சொல்ல இல்லை, அல்ல சுவாமியோட கண்களை சொல்ல இல்லை, வேற எதையுமே சொல்ல இல்லை. திருவடியைத்தான். கண்ணிமைக்கின்ற இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இப்ப நாங்கள் எப்பவும் நெஞ்சில நினைச்சு கொண்டிருக்க வேண்டியது இறைவனுடைய திருவடிகள். அதுதான் மிக மகோன்னதமான ஒன்று. அப்ப அந்த ஒரு சிறப்பை இங்க இரண்டாவது இடத்திலே ஒரு வலியுறுத்துகிற ஒரு தனித்துவத்தை பார்க்கிறோம். அடுத்த நிலையிலே கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, திரும்பவும் தாளைத்தான் வாழ்க என்று சொல்கிறான். இறைவனுடைய திருத்தாள் வாழ்ந்தால் எல்லாம் வாழும் என்பது மாணிக்கவா சுவாமியில வடிவ தெரியும். அதான் எங்களுக்கு வலியுறுத்துறார். நாங்கள் இறைவனுடைய திருத்தாளை மறக்க கூடாது, எப்பவும் அதை நினைச்சு கொண்டிருக்கணும். இங்கே கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. இந்த குருமனிதன் சுவாமி குருந்தமரல்லே குருவடிவன் தாங்கி தன்னை ஆட்கொண்ட திறத்தை சொல்லுகிற அதே நேரம் இந்த கோகலி என்பது பற்றிய பல்வேறு வகையான ஆராய்ச்சி சிந்தனைகள் இருந்து வருவதை அண்மை காலங்களில் நீங்க பார்க்கலாம். சில பேர் இந்த கோகலி என்பதை பெருமளவான உரைநூலாசிரியர்கள் திருப்பெருந்துறை என்றுதான் குறிப்பிடுகிறார்கள். திருப்பெருந்துறை தான் இந்த கோகலி என்று பல பேர் குறிப்பிடுகின்ற ஒரு தன்மை உண்டு. அதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனாலும் அதற்கு அப்பாற்பட்டு நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு ஆராய்ச்சி தன்மை இந்த கோகலி என்ற சொல்லுக்குள்ளே இருக்கிறது. கோகலி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க. இதுல இந்த கோகலி பொதுவாக சிவபுராணத்திலும் போற்றி திருவகளிலும் இந்த கோகலி என்ற சொல்லை பெருமளவிலே பயன்படுத்தி இருக்கிறார் மாணிக்கவா சுவாமிகள். அப்ப அந்த தலம் எது என்பது ஆராய்ச்சியாளர்களுடைய பல ஒரு சிக்கல்கள் உண்டு. நீங்க யோசிச்சு பார்க்கலாம். பெரும்பாலானவர்கள் இந்த திருப்பெருந்துறை என்று சொல்லுபவர்கள் உண்டு. சிலர் போலக்கோகலி என்று சொல்லி திருவாவடுதுறை என்று எழுதுபவர்களும் இருக்கிறார்கள். சில பேர் திருவாவடுதுறை என்று சுட்டிக்காட்டு இருக்கிறார்கள். இன்னொரு வரலாற்றாய்வின்படி கோகலி என்பது கன்னட நாட்டில
பெல்லாரி மாவட்டத்தில கடகன்னி உட்பிரிவில உள்ள ஒரு சிவஸ்தலம் என்ற ஒரு வரலாற்றாய்வு கருத்தும் உண்டு. இந்த கோகலி என்ற ஒரு தலம் எங்க இருக்குன்னு சொல்லி சில பேர் ஆய்வு செய்த போது, கோகலி என்றது கன்னட நாட்டில பெல்லாரி மாவட்டத்தில கடகன்னி உட்பிரிவில உள்ள ஒரு சிவஸ்தலம் என்று சொல்லியும் குறிப்பிடுகிறார்கள். அதுதான் கோகலினா என்றது சில வரலாற்றாய்வாளர்களுடைய கருத்தாக இருந்து வருவதை காணலாம். அப்ப இதை கொண்டு கோகலி என்பது எது என்பதை நாங்கள் சற்று ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கு. பொதுவாக கோகலி என்பது திருவாவடுதுறை என்றும், சில பேர் சீர்காழி என்றும், திருப்பெருந்துறை என்றும், திருப்பெருந்துறை கோயில் என்றும் பல இதுக்கு உரை எழுதுபவர்கள் பல பேர் பலவாறு குறிப்பிட்டு வருகின்ற ஒரு கருத்து இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனா திருவாசகத்தை கொண்டு இந்த கோகலியை பற்றி நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். திருவாசகத்தை வச்சு கொண்டு பார்க்கக்குள்ள இந்த கோகலி என்ற விஷயம் வேறொரு தலம் என்பது ஒரு தெளிவாகிறது. இதுதான் உண்மையிலே நல்ல வடிவாக சிந்தித்தால் இந்த கோகலி என்பது வேறு ஒரு தலம் என்பது தென்படுகிறது என்பதுதான் பல ஆய்வாளர்களுடைய கருத்து. ஏனென்றால் சிவபுராணத்து கோகலியாண்ட குறுமனிதன் தாழ்வாழ்கண்டி இப்ப நான் சொன்ன இந்த அடியில சொல்லுகிறார். அதே பாட்டில நீங்க பின்னுக்கு வருது பாருங்க, சீரார் பெருந்துறையினம் தேவனடி போற்றி என்று இன்னொரு இடத்து சொல்லுகிறார். போற்றி திருவகவல்ல நீங்க பார்த்தா தெரியும், அருவரத்தொருவன் அவனியில் குருபரனாகி அருளினன் என்று இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார். போற்றி திருவகவல்ல வருகிறது, அருவரத்தொருவன் அவனியில் குருபரனாகி அருளினான். அதிலே கோகலி என்றது வருகிறது. அதே பாட்டில கோகலி மேவிய கோவே போற்றி என்று குறிப்பிடுகிறார். அப்ப இதே மாதிரி பண்டாய நான்மறையிலையும் நன்னி பெருந்துறையை நம்மிடர்கள் போயகல எண்ணியழு கோகலி கரசை என்ற இன்னொரு இடத்துல பயன்படுத்துவதையும் வேறு இடங்கள்லையும் குறிப்பிடப்படுவதை பார்க்கலாம். அப்ப இந்த கோகலி என்பது சில பேர் உத்தரகோச மங்கை சேர்ந்த 3 தலங்களாய் குறிக்கமோ என்று சொல்லியும் குறிப்பிடுகிறார்கள். ஆனா பெரும்பாலானவர்கள் திருப்பெருந்துறை என்று சொல்லுகிறார்கள். சில பேர் திருவாவடுதுறையும் சீர்காழியையும் சேர்த்து குறிக்கின்ற ஒரு பேர் என்றும் குறிப்பிடுகிறார்கள். ஆகவே இந்த கோகலி என்பது எந்த நோக்கிலே மாணிக்கவாசகர் சிந்தித்து பாடினார் என்பது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் இங்கே பல பேர் கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, குருவாக ஆட்கொண்ட அந்த இறைவனுடைய திருவடிகள் வாழ்க என்று அப்படித்தான் சிந்திக்கிறார். அடுத்த நிலையில ஆகமமாய் நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, இதுலையும் தாழ்வாழ்க என்றுதான் குறிப்பிடுவதை நீங்கள் பார்க்கலாம். இறைவன் ஆகம வடிவமாக நிற்கிறான். குருவடிவமா எங்களுடைய ஈடேற்றுவான். அப்ப அந்த விஷயத்தை முதன்மைப்படுத்துகிற அதே நேரம் ஆகமமாய் நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. சைவ சமய மரபிலே, எங்களுடைய சித்தாந்த மரபிலே வேதத்தை விட அதிக முதன்மைப்படுத்துவார்கள் சிவாகமங்கள் 28. காரணங்காமியம், சிந்திஜன், சுப்ரவேதம், வச்சிரந்தம், இந்த 28 சிவாகமங்களையும் முதன்மைப்படுத்துவார்கள். ஏண்டா சிவாகமங்களுடைய சாரமாகத்தான் சைவ சித்தாந்த சாத்திரங்கள் இருக்கிறது. வடமொழியிலே ஆகமங்கள் சிவாகமங்கள் கூறுபவை, தமிழிலே சைவ சித்தாந்தம் அப்படியே விவரித்து தருகிற பெருமைக்குரியது. அப்ப இறைவனுடைய திருக்கரத்திலே இருக்கிற நூல்கள் வேதம், ஆகமம். வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் என்று திருமந்திரம் சொல்லுகிறது. அப்ப இறைவனுடைய திருக்கரத்திலே மிக முதன்மைப்படுத்தப்படுவது ஆகமம். ஆகமமாய் நின்றன்னிப்பான் தாழ்க. இறைவன் ஆகம வடிவமாகவே இருக்கிறான். அதனாலேதான் நாங்கள் ஒரு முதன்மை சொல்லுவது என்னென்றால், எங்களுடைய சைவ சமய கோவில்களிலே ஆகம மரபை முதன்மைப்படுத்த ஆர்மனாவலரும் அதை முக்கியப்படுத்தினார். கோவில் அமைப்பு ஆகம முறைப்படி அமையும். கோயில் நடக்கிற பூஜைகள், வழிபாடுகள், நித்திய நைமித்திய வழிபாடுகள், விழாக்கள், உற்சவங்கள் எல்லாம் ஆகம முறைப்படி நடைபெற வேண்டும். அப்படி ஆகம முறைப்படி நடைபெறுகிற போது இந்த சிவாச்சாரியார்கள் உட்பட சாதாரண வழிபடுகின்ற மக்கள் உட்பட எல்லாரும் என்ன நெஞ்சில சிந்திக்கணும் என்றதற்கு இந்த திருவாசக அடி ஒரு முக்கியமானது. என்ன? ஆகமமாய் நின்று அன்னிப்பான் தாழ்வ. இறைவன் ஆகம வடிவமாய் இருக்கிறான். சிவப்பெரம்பொருள் சிவன் ஆகம வடிவமாய் இருக்கிறான். அப்படியா இருந்தால்
கோவில்களிலே செய்யப்படுகிற ஆகம கிரியைகள், ஆகமங்கள் எல்லாம் ஆகம கிரியைகள், அது எல்லாத்துக்குள்ளேயுமே சிவம் வந்து கலந்தும் மறைந்தும் செறிந்தும் இருக்கும். மணி அடிச்சான்னு, சங்கூதினா என்ன, சாம்பிராணி தூபம் போட்டான்னு, தீபம் காட்டினான்னு, நெய்வேத்தியம் வச்சால் என்ன, மதந்தமண்ட பூஜை செய்தான்னு, கொடியேத்தினான்னு, கொடியிறக்கினான்னு, தீர்த்தமண்டான்னு, தேரண்டான்னு எல்லாம் ஆகம முறைப்படி நடக்க அங்க அந்த ஆகம கிரியைகள் எல்லாத்துக்குள்ளேயுமே சுவாமி கலந்தும் மறைந்தும் செறிந்து நிற்பார். ஏன்னா ஆகமமாய் ரன்னிப்பான் தாழ்வாழ்க. இதனாலதான் இந்த கோவில்கள்ல இந்த ஆகமக்கிரி எழுதுகள்ல தவறு விடுகிற போது பாரிய தாக்கங்களை நாங்கள் சந்திக்க வேண்டி வரும். ஆகமமாட்டிவமாக இருக்கிற இறைவனுடைய இதுல பொய்மைக்கு நாங்கள் இடம் இல்லை. இன்றைக்கான விஷயம் பொய்மை, நெய் பொருள் சமைத்து மந்திரம் எத்தனையோ பிரச்சனை. ஆனா எங்கடையாக்கள் அதை சிந்திக்கிறது இல்லை. இப்ப இதுல மாணிக்கவாசகர் ஒரே அடியில சொல்லிவிட்டார், ஆகமமாய் நின்றன்னிப்பான் தாழ்வாழ்க. ஆகம வடிவு சிவன் ஆகம வடிவா நிற்கிறார். அப்படி என்றால் ஆகமத்தையும் பத்ததிகளையும் முதன்மையாக கொண்டு செய்கிற எல்லாத்துக்கையும் சிவம் இருக்கிறதுன்னு நினைக்க வேண்டும். அங்க தவறு விடுகிற போது சிவத்தின் தண்டனைக்கு நாங்கள் ஆளாக வேண்டும், அல்லது சிவ துரோகம் செய்கிறோம், சிவ தீவினை செய்கிறோம் என்றதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அப்படி நாங்கள் இப்ப சிந்திக்கிறதா தெரியவில்லை. இதற்குத்தான் மாணிக்கவா சுவாமிகள் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை மிக ஒரு அடியில சொல்லிவிட்டார், ஆகமமாய் நின்றன்னிப்பான் தாழ்வாழ்க. அப்ப அந்த ஆவடிவமாயிருக்கிற சுவாமியினுடைய திருவடிகளை நாங்கள் போற்றி துதிக்க வேண்டும். ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. அடுத்ததிலே அதை சொல்லுகிறார், ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. இறைவன் எத்தனையோ அவர் ஏகமானிப்பார், ஒன்றாகி வேறாகி ஒன்றும் வேறாகி எல்லாம் நிற்கின்ற பெருமைக்குரியவர் இறைவன், உங்களுக்கு தெரியும். அப்ப இங்க ஏகன் ஒருவனாக நிற்கிறது. அநேகன் என்றது ஒன்றல்லாத பல உருவானவன். அருவும் உருவும் அறிஞர் கறிவாம் உருவும் உடையான் உளன் என்று திருவருட்பயன் சொல்லுகிறது. இறைவன் பல்வேறு எடுப்பார். ஏகமாய் என்றது பல சித்தியார்ல சொல்றோடு சொல்லப்படுகிறது. ஏகமாய் நித்தமாய் இருள்மலத்தில் அழுந்தி என்றெல்லாம் நிறைய ஆன்மா பற்றி சொல்லுகிறது. ஆனா இங்க இறைவன் ஒன்றாகி வேறாகி ஒன்றும் வேறாகி எல்லாம் நிற்கிறார். அப்ப இறைவன் உயிர்களுக்கு அருள் செய்ய வேண்டி சிவம் சக்தி இப்படி எல்லாம் சேர்ந்து நிற்கிறது மட்டுமல்ல, ஐவக சதாக்கிய வடிவங்களாகவும் ஈஸ்வர வடிவங்களாகவும் 25 ஈஸ்வர வடிவங்கள், காரணேஸ்வர வடிவங்கள், 64 மகேஸ்வர மூர்த்தங்கள், இப்படி எத்தனையோ திருவடிவங்களை இறைவன் எடுத்துக் கொள்வார். என்றா எல்லாம் இறைவன் அருவநிலையில இருந்து அவர் உருவத்துக்கு வருகிறார் என்றால் உயிர்கள் மேல் வைத்த கருணையினால் உயிர்களை ஈடேற்றுவதற்காக, உயிர்களுக்கு அருள் புரிவதற்காக அந்த சுவாமி கீழிறங்கி வருகிறார். சைவ சித்தாந்தம். அவ கீழிறங்கி வருகின்ற இறைவன் பல்வேறு வடிவங்களை கொள்ளுவார். அந்தந்த வடிவங்களை அவர் எடுத்துக் கொள்ளுவார். அந்த அற்புதத்தை இந்த இடத்திலே கூறியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப ஆகம வடிவமாயிருக்கிறவன் மட்டுமல்ல, அவர் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. இப்படி எல்லா நிலைகளை எடுக்கிற அந்த இறைவனுடைய திருவடிகள் வாழ்க என்று அவர் திரும்பவும் வாழ்த்துகிறார். எல்லாத்திலையும் பாருங்கோ, திருவடிகளைத்தான் பார்த்துகிறார். ஒவ்வொரு அடியிலையும் இந்த 5, 5, 6 அடுத்த கடல்கள் எல்லாம் கடல்கள் தான் வாழ்த்து கொண்டு போறார். பாருங்க, அவர் போற்றி என்று தொடங்குறதுக்கு முதல் எல்லா இடத்திலையும் இறைவனுடைய அந்த திருக்கடல்கள் வாழும் என்று சொல்றாரு. அப்ப அவ்வளவு தூரத்துக்கு அவர் திருக்கடல்களுக்கு முதன்மை கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். அப்ப அடுத்த அடியில் அவர் சொன்னார், வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. இது ஒரு பெரிய ஒரு விஷயம். வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க. இங்க வேகம் கெடுத்தாண்ட என்பது என்ன என்பது விளங்க வேண்டும். ஆணவ மலத்தினுடைய வெம்மையை கெடுத்து, எங்களுக்கு பொல்லாது இந்த ஆணவ மலம். அது எங்களை சிறியதில் சிறியதாக்கி, பெரியதில் பெரியதாக்கி, அணுவுக்கு அணுவாக்கி எத்தனையோ வேலையை செய்யக்கூடிய ஒன்று இந்த ஆணவம். ஆகவே ஆணவ மலத்தின் வெம்மையை கெடுத்து எங்களை எல்லாம் தன்னுடைய திருவடிகளுக்குள்ளே சேர்த்து பிறவியை அறுத்து எல்லாம் செய்யக்கூடிய பெருமைக்குரியவர் இறைவன்.
அதனாலேதான் வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க. இங்கே வெல்க என்று குறிப்பிட்டார். இதான் அதுல நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். மற்ற எல்லாத்திலையும் வாழ்க வாழ்க என்று குறிப்பிட்டுட்டு இங்கே வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க என்று சொல்றார். இந்த வேந்தனடி வெல்க என்று ஏன் சொல்கிறார் என்றால், இந்த ஆணவ அடக்கம் என்பது காலங்காலம் செய்ய வேண்டிய ஒரு வேலை. அதை இறைவனுடைய திருவடி தான் செய்ய வேண்டும். அப்ப அந்த திருவடி செய்கிற அந்த செயல் எப்போதும் வெற்றியுள்ளதாக அமைய வேண்டும். இந்த வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்கன்றது அந்த இந்த ஆணவம் மேல மேலே எப்போதும் ஓங்கி கொண்டிருக்கும். எங்களுக்கு ஓங்கி கொண்டிருக்க இந்த இரும்பை சம்மட்டியால நெருப்புக்குள்ள காய்ச்சி இரும்பை அடிச்சு பதப்படுத்தி விரும்பின வடிவத்தை செய்யற மாதிரி இந்த சம்மட்டியால இறைவன் அடிக்கணும். அது திருவடி. அப்ப இந்த செயற்பாடு செய்கிறது மிகப்பெரிய ஒரு வேலை ஆன்மாக்களுக்காக. அதனால இந்த திருவடி வெல்ல வேணும். எப்பவும் அந்த ஆணவத்தை அடக்கீர அந்த செயற்பாடு வெற்றி கொண்டே இருக்க வேணும். அப்பதான் ஆன்மாக்கள் மேலான உயர்நிலை பெறுவார்கள் என்று அவர் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை, தனித்துவத்தை இந்த இடத்திலே சுட்டி காட்டுவதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவேதான் அவர் வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க. இதுக்கு பிறகு அங்காளி ஒவ்வொன்றையும் வெல்க வெல்வனோடு தான் சொல்லிக் கொண்டு போறேன். அப்ப உண்மையிலே நான் நேரம் 1 மணித்தியாலம் ஆகிவிட்டது. இந்த இடத்திலே நாங்கள் இன்றைய விரிவுரைகளை நிறைவு செய்து மீண்டும் நாளைய விரிவுரைகளிலே மிகுதி பகுதிகளை பார்ப்போம் என்று கூறி, எவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து சிறப்பாக இந்த திருவாசக விரிவுரைகளிலே பங்கு பற்றிய மெய்யன்பர்கள் எல்லோருக்கும் இந்த வேளையிலே மிகுந்த நன்றிகளை தெரிவித்து, அகில இலங்கை சைவப்புலவர் சங்கத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்து, எல்லாம் வல்ல நடராஜ பெருமான், சிவகாமி அம்பிகை, மாணிக்கவா சுவாமியுடைய திருவருள் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி, உருவாய் அருவாய் உள்ளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே சிற்றம்பலம் என்று கூறி இன்றைய விரிவுரையை உளவிலே நிறைவு செய்து கொள்ளுகிறேன். உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். உங்களுக்குரிய நேரம். நன்றி 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 சார். அருமையான ஒரு விரிவுரையை, முதலாவது திருவாசகத்தின் முதலாவது பிரிவான சிவபுராணம் தன்னுடைய முதற் பகுதியை அருமையாக வழங்கிய சைவப்புலவர் சங்கத்தினுடைய தலைவர் சைவப்புலவர் சி. கமல்நாதன் ஐயா அவர்களுக்கு பயனாளிகள் அனைவரின் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிகள். நன்றி நன்றி அவர்களே. சொல்லுங்க. அருமையா வேற உலகத்துக்கு கொண்டு போயிட்டு கொண்டங்களை விட்டுருக்கிறீங்க. அவ்வளவு நன்றி நன்றி. எல்லாம் இறைவனை சாரும். அங்க எதுவுமே இல்லை. அதுவும் ஐயா எல்லாம் இறைவன் தான். அந்த பாதக சொன்னீங்களே இல்ல, பரதன் பாத, அது எங்களுக்கு இன்றைக்கு, எனக்கு இன்றைக்கு புதுசா இருந்தது. மிகவும் நன்றி ஐயா. வேற யாரும் கதைக்கிறாண்டா? கதைக்கெல்லாம் அது விரிவான ஒரு விஷயத்துக்குள்ள போனா நிறைய கூட போயிடும் இல்லையா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். மிகவும் நல்லா இருந்தது. நேரம் முடியுதுன்னு சொல்லிக்கா நேரம் வந்தது தெரிஞ்சது. நன்றி நன்றி நன்றி. நான் டைம் எடுத்து பார்த்தேன், வந்துட்டு தானே உண்டு.